பிரபல வக்கீல் ரகுபதியின் வாதத்திறன் பல கொலைகளை செய்த மாரிக்கு தூக்கு தண்டனை. என் அண்ணனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அந்த வக்கீல் ரகுபதியை பழிக்கு பழி வாங்க போறேன். என்ன செய்ய போறீங்க பார்? அவன் குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்த போறேன். இன்றைக்கு நான் துடிக்கிற மாதிரி அந்த வக்கீல வாழ்க்கை பூரா துடிக்க வைக்க போறேன். நான் யாரா? உன் புருஷன் மாரின்னு ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானே, நினைவு இருக்கா? அவரோட தம்பி காளி. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்த? எதுக்காக வந்தனா? என் அண்ணன் உயிரை பழிவாங்கின குடும்பத்தை நிர்மூலமாக்க வந்தேன். மாறி பல கொள்ளைகளையும் கொலைகளையும் செஞ்சவன். சட்டப்படி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தப்பா? அப்ப நான் பழிவாங்க வந்தது தப்பா? அம்மா, யார் இந்த ஆளு? என் மகனை ஒண்ணு செஞ்சாத. இவனை ஒண்ணும் செய்ய மாட்டேன். இவனை வளர்த்து ஆளாக்கி திருட கொலகாரன் கொள்ளக்காரன் இந்த சமுதாயமே பார்த்து காரி துப்பும்படி செய்ய போறேன். அதவும் புருஷன் பார்த்து அணு அணுவா தாக போறான். என் அண்ணனுக்கும் புருஷன் எப்படி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானோ அதே மாதிரி இவன் அப்பனே இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும்படி செய்ய போறேன். அவர் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கலாட்டாவ பண்ற. இப்ப மரியாதை என் பையனை கொடுக்க போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா? போலீஸ்க்கு போன் பண்ண போறியா? பாவி, என் பையனை ஒண்ணு செஞ்சிடாத. மீனா, மயக்கம் தெரியறதுக்குள்ள உன் உயிர் போயிடும். என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம். ஐயோ, பாவிங்களே, எங்க அம்மா கொன்னுட்டீங்களே. ஜானி, அவளை பாத்துக்க. இந்த ஆல்பத்துல சமூக விரோதிகளுடைய படம் இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய படம் இருக்குதான்னு பாருங்க. லட்சுமி, பயப்படாத. இதனால உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாருமா. இதுல அந்த கொலைகாரனோட படம் இல்லைங்க ஐயா. ஓ, ஐ சி. ஏமா, இந்த கேஸ் விஷயமா தேவைப்பட்டா நாங்க ஆள் அனுப்புறோம். அப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். அவசியம் வர சார். சார், காணாம போன உங்க குழந்தைகளையும் அந்த கொலைகாரனையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சார். ஆறுமுகம், நேத்திக்கு மேடையில பேசுறனே, அத பத்தி பேப்பர்ல போட்டிருக்கானா? போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கான் படி? ஒரு மாசமா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அறுக்கிறாருன்னு போட்டிருக்கு. பேப்பரை படிக்காத அமுக்கு. என்ன அது? என்னங்க இது அனாதை குழந்தை போட்டிருக்கு? படுத்து கிடந்தா நமக்கு என்ன வாய போலாம்? ஏங்க அனாதை குழந்தை ஆதரிப்போன்னு மேடைக்கு மேல பேசுறீங்க. நான் மேடையில பேசுறது மேடையோட சரி, வாழ்க்கையில கிடையாது. நீ வா போலாம். இருங்க. எதுக்கு? உங்களுக்கு தான் குழந்தையே இல்ல. ஆமா. இனிமே பிறக்க போறதும் கிடையாது. முடிவே பண்ணிட்டியா? உங்க இதை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? பத்தியா? இந்த குழந்தை எடுத்து வளர்த்தா நீங்க செஞ்ச பாவமெல்லாம் போயிடும். நீ சொல்றதும் கரெக்டியா? எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்றவங்க வாயை அடைச்சிருவேன். மலடுன்னு எனக்கு இருக்கிற பேரும் போயிடும். இல்ல கரடு. வா. பார்த்தா பெரிய எடுத்து குழந்தை மாதிரி தெரியுது. ரொம்ப வெயிட்டா இருக்கு. சாப்பிட்டு வந்து மயக்கமா படுத்துட்டு போடுறது.
நான் பெத்ததுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. என்னம்மா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட் அழைச்சிட்டு வர சொன்னார். வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. அது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் காத்துக்கிட்டு இருப்பாங்களே, புறப்படமா சீக்கிரம். நீயா? போலீஸ்ல எங்களை காட்டி கொடுக்கவா போறேன்? என்ன விடு. உயிரோட விட்டா தானே? எங்க சித்ராமா தான் கொண்டுட்டேன். இப்ப என்னையும் கொல்ல பாக்குறேன். லட்சுமி அம்மாவே அநியாயமா கொண்டுட்டாங்களே பாவிங்க. கொல்லி வைக்க பையன் இருந்து அந்த அம்மாவை கொடுத்து வைக்கல பாவம். அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெயில இருந்து தப்பிச்சு வருவேன். சார், அம்மாவுக்கு ஒரே மகன், அம்மாவுக்கு அவன் கொள்ளி வச்சிருக்கட்டும், அதுக்கப்புறம் அடிச்சிட்டு போங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும்.